எல்லாருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அண்ணாமலை ரோடில் மொத்தமாக 4 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து February 14 அன்னைக்கு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை நினைவுபடுத்தி அதை பற்றின ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க அண்ணாமலைவர்கள். அது வந்து முதல் அப்டேட்டு. 2வது மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்காது 2வது. 3வது பிஜேபி தமிழ்நாட்டிலேருந்து சக்தி கேந்திரத்துடைய திருமுனை கூட்டம் ஆரம்பத்துக்கு அண்ணாமலைவர் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து 3வது அப்டேட்டு. 4வது இளைஞர் அணி, பாஜகவோட இளைஞர் அணியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு பேச்சு பற்றி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இளைஞர் அணியில் இருக்கிற ஒரு சிலர்லாம் போய் அண்ணாமலைவர்களை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் பண்ணி இது 4வது அப்டேட்டு. இது வந்து அண்ணாமலைவர்கள் ரிலேட்டடாக. அது போக ஒரு 2 பாடல் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பிரபலமாக வந்து வைரலாக இருக்குது. ஒன்று வந்து மைதிலி தாக்கூர் அவர்கள் இருக்காங்களே, உத்தரப்பிரதேசத்துடைய இளம் எம்எல்ஏ. அவங்க வந்து கேரளா வந்திருக்கிறாங்க. அங்கே வச்சு அவங்க முருகர் பாடல் ஒன்று பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சமூகத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது வந்து ஒரு பாட்டு. இன்னொன்று ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் காதலர் தினம் சம்பந்தமாக ஒரு பாட்டு ஒன்று ஃபங்க்ஷனில் வச்சு பாடியிருக்காங்க. அதுவும் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ஒரு ஜஸ்டிஸ் பாடினது. அதுவும் வந்து சமூக வலைத்தில் பயங்கர வைரல். அதுவும் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸு. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். கோயம்புத்தூரில் கடந்த 1998ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இதே நாளில் பயங்கரவாதிகளால் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதில் 58 உயிர்களை பறிகொடுத்தும் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தும் நமது மனதில் ஆறாத வடுவாக பதிவாகியிருக்கின்றன. இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முதல் இடங்களில் வந்திருக்க வேண்டிய நமது கோயம்புத்தூர் மாநகரம் பிரிவினைவாத சக்திகளாலும் தேர்தல் வாக்குகளுக்காக அவர்களுக்கு துணை போகும் திமுக உள்ளிட்ட கட்சிகளாலும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை தண்டனை காலம் முன்பாகவே விடுவித்து உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக. இன்றும் கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என்று கூறி மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறது. தேர்தல் வாக்குகளுக்காக பொதுமக்கள் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் திமுகவை அகற்றுவதே கோயம்புத்தூர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் தங்கள் உயிரை இழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலி. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம் இல்லைன்னா ஒரு யோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுமே இந்த மாதிரி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு தான் பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதிமுக மட்டும் இல்லை, பிஜேபி தவிர எந்த கட்சியுமே, எல்லா கட்சியுமே வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பண்ணணும்னு தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எந்த அளவுக்கு அரசியல் மாற்றம் இருக்குது, இப்போ அவங்க கூடலாம் தான் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன் சந்திக்கிற மாதிரி வருது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். தவிர அண்ணாமலை அண்ணனுடைய சிவராத்திரி வாழ்த்துக்கள். மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மத்தை காக்கும் காவலனாகவும் தீமையை அளிக்கும் சக்தியாகவும் விளங்கும் ஈசனின் அருளால் அனைவரின் வாழ்விலும் தீயவை நீங்கி நன்மை நிலைக்கவும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆரோக்கியமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் பெருகவும் இறைவன் சிவபெருமான் அருள் புரிய பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மூணாவது சொன்ன மாதிரி ஒரு ஊரில் வந்து திருமுனை கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு இவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்ப விழாவில் கலந்துக்க போகிறாங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கரூர் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த செய்தி வெளியேறிச்சு. அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அந்த இளைஞர் அணி எஸ்டி சூர்யா அப்படிங்கிறவங்க தான் வந்து தமிழ்நாடு பாஜகவோட இளைஞர் அணி தலைவராக இருக்காங்க. அவங்களுடைய நிர்வாகிகளாக சேர்ந்து அண்ணாமலை கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இதில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய அப்டேட்ஸ் நம்ம இன்றைக்கி நேற்றுடைய அப்டேட்ஸு. இன்னும் லிங்க்டின் ஆர்டிக்கல் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே வரல, மேபி அடுத்த ஆர்டிக்கல் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அந்த 2 பாடல்கள் இருக்குல்ல, அந்த 2 பாடல்கள் ஒன்று வந்து மைதிலி தாக்கூர் அவர்களுடைய பாட்டு, அதை நான் கடைசியில் ப்ளே பண்ணுறேன். முதல்ல வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களோட சினிமா பாட்டு, அது கொஞ்சம் நேரம், அது 2 minutes இருக்கும், 2-3 minutes, ரெண்டுமே 2-3 minutes. அது ரெண்டையும் நான் வந்து ஃபைனலாக அந்த 2 வீடியோ போட்டு அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன யோசனை, எனக்கு அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்னு சொன்னால், இப்போது அண்ணாமலை அவர்களோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறோம். அதாவது இப்போது நேற்று வந்து அந்த சேவா தீர்த்து கெட்டினதாக இருக்கட்டும், அப்புறமா இந்த இந்தியா டுடே கான்க்ளேவில் ஒரு சில விஷயங்கள்ல இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸும் நடந்துட்டு இருக்குது. நம்ம டெய்லி சந்திக்கிறோம், நானும் டெய்லி அப்டேட் சொல்கிறேன். அப்போது முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து என்னால் பகிராமல் இருக்கிறது சரியில்லையோ அப்படின்னு தோணுச்சு. பர்டிகுலர்லி இப்போ நேற்றுலாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஏன்னா நேற்று அண்ணாமலைகளோட அப்டேட்டே எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன நினச்சேன்னு சொன்னால், நம்ம கம் அக்ராஸ் பண்ணுறோம். அப்போது வெறும்னு வந்து அண்ணாமலை டுடேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணனோட அப்டேட்ஸ் மட்டும் கன்ஃபைன் பண்ணிக்காமல் வேறு ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்து அதிகம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால் கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. நீங்கள் வந்து இப்போ இல்லை வேண்டாம், நம்ம அண்ணாமலை அண்ணனை பற்றி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பேர் சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படி கன்ஃபைன் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா தனி வீடியோ ப்ளே பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் நம்ம டெய்லி காலையில் பொலிட்டிக்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி, அதாவது அண்ணாமலை அண்ணனை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டோட நோக்கமே. அதை தாண்டி ஒரு சில விஷயங்களை முக்கியமாக நான் கவனிக்கிறத உங்ககிட்ட பகிரணும்னு நான் பிளான் பண்ணுறேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம். இப்போ அந்த 2 வீடியோ ப்ளே பண்ணி அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். பாடுறேன் நானும் எல்லாம் முடிச்சு உட்காந்துட்டீங்க.
வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு பாட்டு பாடுறோம். காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா மனந்தான் லவ் லவ் நடிக்கும் லவ்னு தான் துடிக்கும் தோத்து போனா துடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் கசக்குதையா யார் யாரோ காதலிச்சு உருப்படல ஒன்னும் சரிப்படல வாழ்க்கையில ஒன்னும் சொகப்படல காதல படம் எடுத்தா ஓடுமுங்க தேட்டரிலே ஜனம் கூடுமுங்க தேவதாஸ் அவன் பார்வதி அம்பிகாவதி அமராவதி கதைய கேளு முடிவ பாரு கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க எனக்கு எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு எத்தனை டியூனு எத்தனை மியூசிக் கேட்டாச்சு இத்தனை பார்த்து இத்தனை கேட்டு என்னாச்சு புத்தியும் கெட்டு சக்தியும் கெட்டு நின்னாச்சு கிட்டப்பா வந்த காலத்தில காயாத கனகத்தை பியு சின்னப்பா வந்த காலத்தில காதல் கனிரசமே மன்மத லீலை என் கேட்டி காலத்தில நடையா இது நடையா நம்ம நடிகர் திலகம் பாணியிலே ஹலோ ஹலோ சுகமா அட ஆமா நீங்க நலமா இங்கேயும் நான் கேட்டோம் அண்ணன் எம்ஜிஆர் பாட்டுக்களை இந்த கால இளைஞர் செய்யும் காதலுக்கு ஆனந்தமே எந்த பாட்டிருக்கு அத பாடுங்க கொண்டாட்டிய லவ் பண்ணுங்க தகப்ப பேச்சு தாயின் பேச்ச மதிக்கணும் நீயாக பெண் தேட கூடாது எனக்கு வர வர காதல் கசக்குதையா மனந்தான் லவ் லவ் நடிக்கும் லவ்னு தான் துடிக்கும் தோத்து போன துடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் மோதல் காதல் 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 கசக்குதையா கசக்குதையா கசக்குதையா. வாவடி வேலனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீத முருகையே வர வேண்டும் மயில் மீத முருகையே முருகா 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 Excellent, excellent.